परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. கண்ணன் பகவத்கீதையில் தன் அவதாரத்துக்குண்டான பயன்களை எடுத்துரைக்கிறார். நல்லார்கள் சான்றோர்கள் அவர்களை காப்பது, அவர்களுக்கு அருள் புரிவது முதல் பயன். தீயவர்களை அழிப்பது இரண்டாவது பயன். உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவது மூன்றாவது பயன். அதிலும் தன்னையே சிறந்த தர்மமாக நிலைநாட்டிக் கொள்வது முக்கியமான பயன். இந்த மூன்றையுமே கண்ணன் பிறந்தால்தான் செய்ய முடியுமா? வைகுந்தத்திலிருந்தே செய்துவிட முடியாதா? ராவணன் அழிந்து போகட்டும், நினைத்தாலே அழித்து விடலாம், இறங்கி வந்து சண்டை போடணுங்கிற தேவையில்லை. கம்சன் முடிந்து போகட்டும், சங்கல்பத்தாலே அழித்து விடலாம். சரி, வேண்டாம். வைகுந்தத்திலிருந்து சுதர்சன சக்கரத்தை ஏவினால் சக்கராயுதம் வந்து தலையை அழித்து விட்டு போகிறது. இதற்கு பகவான் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப என்னத்துக்காகத்தான் இவர் அவதாரம் பண்ணுகிறார்? துஷ்டர்களை நிரசிக்க அல்லவா என்றால் வாஸ்தவம். துஷ்டர்களை அழிப்பதற்குத்தான் அவதாரம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான பயன் நல்லார்களை காக்க, அவர்களுக்கு அருள் புரிய. துஷ்டர்களை இருந்த இடத்திலிருந்தே அழிச்சுடலாம். துஷ்டர்கள் இல்லாம போயிட்டா தர்மம் தன்னடையே நிலைநாட்டப்படும். இந்த ரெண்டுத்துக்கு கூட பகவான் வர வேண்டியது இன்றியமையாதது அல்ல. வராமலே கூட இந்த ரெண்டு காரியங்களை முடிச்சுடலாம். ஆனா அடியார்கள் பகவானை சேவிக்க வேணும், உன் திருமேனியை தரிசிக்கணும், உன் திருவடியை தொட வேண்டும், வணங்க வேணும், பூஜை செய்ய வேண்டும், உன்னை அணைக்க வேண்டும், இது இத்தனைக்கு நீ வரணும் அப்படின்னு அடியார்கள் வேண்டுகோள் வைத்தால், இல்லை நான் வைகுந்தத்துல இருந்தே உங்க வேண்டுகோளை நிறைவேற்றி விடுறேன் என்று சொல்றதுக்கு முடியாது. அவர் இறங்கி வந்தா தான் நிறைவேற்ற முடியும். ஒரு மாலாக்காரர் கண்ணனை நேர சேவிக்கணும்னு ஆசைப்படுறார், ஒரு விஸ்வாமித்திரர் நேர சேவிக்கணும்னு ஆசைப்படுறார், மிருகண்டு முனிவர் நேர சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். வைகுந்தத்திலிருந்து அந்த ஆசை எப்படி நிறைவேற்ற? இருந்த இடத்திலேருந்து ராவணனை கொண்டுடலாம், ஆனா விபீஷணனுக்கு காட்சி கொடுக்க முடியாதே. இருந்த இடத்திலேருந்து கும்பகர்ணனை கொண்டுடலாம், ஆனா ஹனுமானுக்கு காட்சி கொடுக்க முடியாதே. அவளுக்கு நேரம் வந்தாத்தானே அவர்களால தரிசிக்க முடியும். அதனால பகவான் இந்த பூலோகத்துக்கு வருவதில் துஷ்டர்களை அழிக்கிறது கூட ரெண்டாம் பட்சம். அது ரொம்ப ஒரு பிரைம் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்ல முடியாது. அது முக்கியம் இல்லை, அது தன்னடையே நடந்துரும். மேலும் பெருமாளுடைய சக்தியோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த ராவணனோ கம்சனோ வெறும் ஒரு எறும்புக்கு சமம். அதனால இவர்களோட சண்டை போடுறதுக்கு அவர் இறங்கி வரவே வேண்டாம். பின்ன எதற்கு இறங்கி வருகிறார்னா, சிறு சிறு பக்தர்கள், ஆசையுள்ள பக்தர்கள், அவர்களுக்கு தன்னை தரிசிக்க காட்ட வேண்டும், அவர்கள் தன்னை தரிசிக்கணுங்கிறதுக்காகவே கீழே அவதரிக்கிறான். அதுல எத்தனையோ பக்தர்கள் பாகவதத்தில் முக்கியமானவர்களாக எடுக்கப்படுகிறார்கள். பாரதத்துல முக்கியமானவா பல பேர். நீங்க இந்தந்த பேர்லாம் கீழே கேள்விப்பட்டிருக்கீங்களே. விதுரர், உத்தவர், மாலாக்காரர், சுதாமா, இவர்கள்லாம் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவா. குச்சேல இருந்து கேள்விப்படுறோம். இனிமே தான் கதையே பார்க்க போறோம். கண்ணனுக்கு நெருங்கிய தோழன் உத்தவர். அவர் கண்ணன் புறப்பட்டு போறச்சே, உன்னை பிரிஞ்சு என்னால எப்படி சமாளிக்க முடியும், என்னால தாங்கவே முடியாதேன்னு அழுதார். அப்பதான் பாகவத புராணத்தையே கண்ணன் கொடுத்து போனார்னு கீழே சொல்லியிருக்கேன். இவெல்லாம் கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவா. அவனை பிரிந்து ஒரு வினாடி பொழுது கூட இவர்களால் தாங்கிக் கொள்ள இயலாது. இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கத்தான் அவர் இறங்கி வராரே தவிர, சரி வந்த இடத்துல விரும்ப போவரா, 4 துஷ்டர்களை அழிச்சுட்டு போறார், அப்படிதான் வைத்துக் கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம் கருட சேவை சேவிக்கிறதுக்காக போறோம். அப்படி என் தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார், காஞ்சிபுரத்துல பெருமாளுக்கு கருட சேவை, வைகாசி உற்சவம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது. அருளாத நீரருளி அவராவி துவராமும் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாடி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே நம்மாழ்வாருடைய போஷனம். ஒன்றும் சரியா படிக்காதவன், ஒன்றும் பக்தியும் கிடையாது, நீதி நேர்மையும் தெரியாது. அவன் சொன்னானா, காஞ்சிபுரத்துக்கு நான் பட்டுப்புடவை வாங்குறதுக்கு போனேன், அப்படியே கருட சேவையும் சேவிச்சுட்டு வந்தேன். இது ஒருத்தன் சொன்னான். இது நியாயமான பேச்சா? கருட சேவை சேவிக்க போனேன், அப்படியே பட்டுப்புடவை வாழ்ந்தேன், இது நியாயம். பட்டுப்புடவை வாங்கிற போனேன், அப்படியே கருட சேவை சேவிச்சேன்னா
அப்ப பட்டு புடவை முதன்மையா படுத்து கருட சேவை ரெண்டாம் பட்சமா படுத்து இல்லையோ. கருட சேவையை சேவைக்கு போனேன் அப்படியே பட்டு புடவை வாங்கிட்டு வந்தேன்னா நியாயம். அதே போல பகவானுக்கு எது முதல் எது ரெண்டாவது? சாதுக்களை ரட்சிப்பது முதல். வந்த இடத்துல துஷ்டர்களை ஒழிக்கிறாரே தவிர பட்டுப்புடவை வாங்க போன இடத்துலயா கருட சேவையை சேவிச்சுட்டு வருவா? அதனால துஷ்டர்களை அழிக்க வந்த இடத்தில் சாதுக்களை ரட்சிக்கிறாரும் வச்சுக்கூடாது. சாதுரம் ரட்சணத்துக்கு தான் வருகிறான். என்னத்துக்கு இப்ப இந்த பீட்டிகை வைத்தேன் என்னால், அப்படிப்பட்ட சாதுக்களில் ஒருத்தர் தான் அக்ரூரர். மாலாக்காரர் ஒரு சாது, உத்தவர் ஒரு சாது, அக்ரூரர் ஒரு சாது, விதுரர் ஒரு சாது. இவர்கள் ஆறிடத்திலையும் பணம் கிடையாது, சொத்து கிடையாது, நிலபலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கண்ணனுக்கு ஏதான ஒன்று கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய் சம்பாவனை பண்ணார், 10 லட்சம் ரூபாய்க்கு உற்சவம் பண்ணார், அதுக்கெல்லாம் இவள்கிட்ட காசே கிடையாது. ஆனா இவர்களை பார்க்கத்தான் கண்ணன் ஓடி வராரே தவிர எத்தனை பணக்காரனா இருந்தாலும் அவன் கிட்டக்கே கண்ணன் போக மாட்டேங்கிறார். அப்ப பணத்தை வைத்துக் கொண்டு கண்ணனை மயக்கி விடுறதுக்கு முடியாது. மனத்தை வைத்துக் கொண்டுதான் மயக்க முடியும். பக்தியோட தூய உள்ளத்தோட கண்ணனை ஆசிரியிக்க வேண்டும். அந்த தூய உள்ளம் படைத்தவர் தான் அக்ரூரர். காந்தினி சுதன், காந்தினியினுடைய பிள்ளை. அவரை கூப்பிட்ட கம்சன், உமக்குத்தான் கண்ணன் சொன்னபடி கேட்பார், நீ இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனோம், பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை சந்திக்க வேண்டும். அங்க அவங்கிட்டே நான் இப்ப சொல்றத அப்படியே போய் சொல்லும். உன்னுடைய மாமா கம்சன் பெரிய தனுர் யாகம் ஏற்படுத்தியிருக்கார். விற்பெரு விழவு, வில்ல வைத்து அதுக்குன்னு ஒரு யாகம், பெரும் பூசை. அந்த பூசைக்கு கண்டு களிக்க உன்னையும் அழைத்திருக்கிறார், கூப்பிடுகிறார் என்று மட்டும் சொல்லி கூப்பிட்டு கொண்டு வாரும். நீர் வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், உங்க மாமா பெரிய யாகம் நடத்துறார், கூண்டு வர சொன்னார், போயிட்டு வாருமுட்டா. ஆனா அவ்வளவுதானா? கூப்பிட வந்த விடத்திலே கண்ணன் அங்க அழைத்து போய் கண்ணனை கொன்னுடணுங்கிறதுக்காக பெரிய திட்டம் திட்டி வச்சிருக்கான். வாசல்ல ஒரு யானையை நிறுத்தி வச்சிருக்கான், குவலையா பீடம்னு அதுக்கு பேர். அடுத்து மல்லர்கள், முட்டிகன், சாணூரன், தோசலன், வெள்ளம் ஒத்தத்துல மலை போன்ற தேகம் படைத்தவர்கள். அவர்கள் இடிச்சு மோதி கண்ணனை கொன்னுடலாம்னு வச்சிருக்கான். கண்ணன் அங்க தப்பிச்சு விட்டாலும் கம்சன் தானே பெரிய படிக்கட்டுக்கு மேல உட்காந்துருக்கான். சிங்காசனத்தில் அமர்ந்து கண்ணனை கொன்னுடணும் அவனும் தயாராக இருக்கிறான். இப்படி கொலை செய்யறதுக்காக இப்ப வரவேற்பு. அக்ரூரை அனுப்பிச்சு வைக்கிறதே ரகசியம் அவருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஆனா கம்சன் சொல்லி அனுப்புறா, போய் கண்ணனை கூட்டின்னு வரும்னு. அக்ரூரருக்கு இப்ப கண்ணனை பத்தின பயம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவன் என்ன பாடுபட்டுடுவனோ, கம்சன் கொன்னுடுவனோ அந்த பயமே இல்லை. அவர் உள்ள முழுக்க பேருவகை. நல்ல வேளை இத்தனை நாளும் கார்த்தால எழுந்திருந்து கம்சன் முகத்துல தான் ஒழித்தோம். இன்னைக்கு நாம பண்ணிருக்கிற பாக்கியம், கம்சனே நமக்கு நல்லது கொண்டுட்டார். ஏன்னா கண்ணனை போய் சேவிக்க போறோம் இல்லையோ, அவர் முகத்தை தரிசிக்க போகிறோமே, இந்த ஆசையோட உள்ளத்துல பாரிப்போட புறப்படுகிறான். 38வது அத்தியாயம். அக்ரூரோபி ச தாம் ராத்திரிம் மதுபுரியாம் மகாமதிஹி உஷித்வாரதம் ஆஸ்தாய பிரயயோ நந்தகோகுலம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. நாம யாராவது வெளிநாட்டுக்கு போயிருக்கிறவா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தா அவ அங்க ராத்திரி 10-11 மணிக்கு வருவா. விடிய 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 4-5 மணி வரைக்கும் கதை பேசுவோம், அப்புறம் தான் படுத்துன்னு தூங்குவோம். இங்க அவருக்கு அப்படி இல்லை, இது தேவையில்லாத விஷயம். ஆனா அக்ரூரை பொறுத்த வரைக்கும் நாளை கார்த்தால புறப்பட்டு கண்ணனை சேவிக்க போறேன், கண்ணனை சேவிக்க போறேன். ராத்திரி முழுக்க அந்த ஆசையிலேயே தூங்கினார். கச்சன் பதி மகாபாகா பகவத் அம்புஜேக்ஷனே. தன்னுடைய தேரை எடுத்துக்கொண்டு வேகமா ஓட்டுறார். தேர் குதிரைகள் ஓடுகின்றன. குதிரை ஓடுற வேகத்துக்கு மனசு ஓடுறது. வாயு வேகம் மனோவேகம்னு சொல்றோம் இல்லையோ, இவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி மனம் கண்ணனிடத்துல போய் சேர்ந்துடுத்து. அந்த மனசு அங்கேருந்து தூது விடுறது, அக்ரூரா என்ன பின்னாடி ரொம்ப தள்ளி வரியர், நான் கண்ணனிடத்திலேயே வந்தாச்சு, நாம பெருமாளை சேவிக்கிறதுக்காக புறப்படுவோம், திருவேங்கடத்துல போய் வெங்கடாச்சலபதியை சேவிக்க போகிறோம்னு நினைக்கச்சேவே மனம் அங்க போடும். திருக்கணபுரத்துல போய் சௌரி பெருமாளை சேவிக்க போறோம், வீட்டுல உடம்பு தான் இருக்கும், மனம் அங்க போடும். ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாத பெருமானை சேவிக்க போறோம், உடம்பு இங்க இருக்கு, மனசு நமக்கு முன்னாடி ஓடிப்படும் சொல்லியோ. மனசு மட்டும் தூய உள்ளமா, பக்தி இருக்கிற உள்ளமா இருந்துடுத்து நமக்கு அதுக்கப்புறம் ஒரு கவலையுமே கிடையாது. நமக்கு முன்னாடி அது ஓடி போய் பெருமாள் இடத்துல நிற்கும் இல்லையோ. அதனாலதான் ஆழ்வார், நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றார் என் செய்வோம்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கு பாராட்டு விழா நடத்துறார் அவர். ஏன்னா அதை அப்பப்ப தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணும். நெஞ்சு சண்டித்தனம் பண்ணிட்டு நமக்கு ஒரு காரியம் கூட நிறைவேறாது. அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லா பாசுரத்திலும் நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முட நம்பெருமான் அல்லி மாதர் புல்க நின்ன 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிரை ஆர்த்து அதர்வாய் சில்லி சில்லன் நொள்ளராத சிங்கவேள் புன்னமே. அகோபிலத்துக்கு போறது எவ்வளவு கட்டம். ஆனா திருவங்கி ஆழ்வாருடைய நெஞ்சம் ஆழ்வாருக்கு முன்னாடி அகோபிலத்துல போய் சட்டுன்னு நின்றுதான். நவநரசம்பர்களையும் கிடுகிடுகிடுன்னு ஓடி போய் சேவிச்சுட்டு வந்துட்டான். இப்ப திருவங்கி ஆழ்வார் பின்னாடி வரார்.
நெஞ்சு கொக்கரிச்சுன்னு நிற்கிறது. அழ்வீர், உமக்கு முன்னாடி ஒரு தடவை நான் 9 பெருமாளை சேவிச்சாச்சு, நீர் என்ன மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு மலைக்கு மேல ஏறி வரீர் என்ன நெஞ்சு கேட்டா எவ்வளவு நல்ல நெஞ்சு. அதனாலதான் நல்ல நெஞ்சே நாம் தொழுதும்னு சொன்னார். ஆக்கூரனுடைய உள்ளம் அவனுக்கு முன்னே ஓடுகிறது. திருவேங்கடத்துக்கு யாத்திரை போறோம், ஒத்தொத்தனும் ஆசைப்படணும், நினைச்சு பாரிக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு அர்ச்சிராதி மார்க்கம் கிடைக்க போறது. பரமோதத்துக்கு போறோம், வைகுந்தத்தில் போய் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருக்க போகிறோம். இது ஒத்தொத்தரிடத்திலையும் ஆசை இருக்கணுமா. திருவேங்கட யாத்திரை போறோம், ஆசை நனவு. அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் பரமோதத்தை அடைய போறோம், ஆசை. அக்ரூரர் கண்ணனை சேவிக்க போறார், ஆசை. இந்த 3 தான் போகணுங்கிறதுக்காக போறதான். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? திருவேங்கடத்துக்கு போய் பெருமாள் முன்னாடி நின்றுண்டு பெருமாளை சேவிக்கிறது, வெங்கடேசனை சேவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மலை ஏற போறோம், ஏறி போய் வாசல்ல இது முழங்காமுறிச்சு தாண்ட போறோம், காளி கோபுரத்தை தாண்ட போறோம், முன்னாடி பெருமாளுக்கு 4 கால் மண்டபம், மகாத்வாரத்தை சேவிக்க போறோம், பிரதட்சணத்தை சேவிக்க போறோம், மாளிகை கூட கோபுரம், வெளியிலேருந்து ஆனந்த நிலை விமானம், திருப்பதி வெங்கடேசனுடைய ஆனந்த நிலை விமானம் தக 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 தகான்னு என்னமா சேவை சாதிக்கிறது. அவருடைய திருவடிச்சோடு இருக்கிற இடத்தை சேவிக்க போறோம், அவருக்கு தீர்த்தம் வர்ற ஆகாச கங்கையை சேவிச்சுட்டு போறோம். இந்த ஒன்னொன்னு சுத்தி வந்து பாரிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் இத்தனையும் தாண்டி அவர் முன்னாடி நிற்கிறது 6 நிமிஷம். 6 நிமிஷம் வெங்கடேசனுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஆனா அதை சுத்தி எவ்வளவு தூரம் ஆசைப்படுறோம். அது அந்த ஆசைப்பட்டு இருக்கிறச்சவே நம்ம தரிசிச்சுட்டோம்னு தான் அர்த்தமா. பெருமாள் அப்பவே நமக்கு அருள் புரிஞ்சுடுறார். போய் நிற்கிறது 1/2 வினாடியா இருக்கட்டும், 1 வினாடியா இருக்கட்டும். அப்படி திருவேங்கட யாத்திரைக்கு பாரிக்க வேணும். அர்ச்சிராதி கதி கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு 12 லோகங்களை கடந்து அந்தமில் பேரின்ப தடியரோடு இருக்க போகிறோம். சூழ்விஷம் பணிமுகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலசரை கையெடுத்தாடின, 7 புழலும் வளமேந்தி என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே அனைவரும் கையசைத்து அனுப்பி வைக்க திரும்ப வராத வைகுந்தத்துக்கு ஒரு நாள் உயர்ந்த மார்க்கத்துல போறோம். இது ஒத்தொத்தன ஆசைப்படணும், பயப்பட வேண்டாம். மரணம் ஏற்பட்டுவிட போறதுங்கிற பயமே தேவையில்லை. ஒரு பிரியமான அதிதி, நமக்கு ரொம்ப வேண்டிய விருந்தாளி வரப்போறாரான்னு அவரை வரவழைச்சு இன்விடேஷன் கொடுத்துட்டு வாசப்படியிலேயே கண்ணை வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதை போல பெருமானிடத்துல சரணாகதியை பண்ணிட்டு எப்ப பெருமாள் ஆள் அமைச்சு வைப்பார், என்னை எப்ப அர்ச்சிராதி மார்க்கத்தில் அழைச்சின்னு போறார் என்ன ஒத்தொத்தனும் ஒரு நாளும் ஆசைப்பட வேண்டுமா. அதை போலத்தான் இப்ப அக்ரூரர் பட்டிருக்கிற ஆசை. அக்ரூரர் புறப்பட்டு இக்கரையில இந்த அக்கறைக்கு போனோம், பிருந்தாவனத்துக்கு போய் அழைச்சின்னு வரணும் இல்லையோ. அப்ப கண்ணனை தரிசிக்க போறோங்கிறதுக்கு மனக்கோட்டை எத்தனை நாள் கட்டணும். ஒரு நாளும் எதன் முகத்திலையும் முழிக்கிறோம். கண்ணன் முகத்தில் விழிக்க எத்தனை மனக்கோட்டை வேண்டும். இன்று ஒரு நாளான மனக்கோட்டை எல்லாரும் கட்டிட்டு இருப்போம். நாளை கண்ணனை தரிசிப்போம்.